ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, தேவா வந்து இன்றைக்கி சைக்கிள் வாங்க போகிறோம். நேற்று உண்டியல் உடைச்சானா அதில் வந்து 1252 ரூபா கிடச்சிச்சு. அதில் இன்னும் அவங்க அப்பா வந்து காசு போட்டு அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்க போகிறாங்க ஃபஸ்ட் டைமாக. ஸோ சைக்கிள் கேட்டுகிட்டே இருக்கான். ஸ்கூல் போகிறப்பெல்லாம் வந்து அவனை தேவா படி ஒன்று சைக்கிள் என்னென்ன படி அப்படின்னு சொல்லி படிக்க வச்சு சொல்லி ஸ்கூல் அனுப்புவோம். ஸோ யாருமே வந்து இங்கெல்லாம் வந்து ஸ்கூல் போகலையா, தனியாக அவன் ஸ்கூல் போகிறான், கோச்சிங் போகிறான்னு அவனுக்கு வந்து கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லி தான் அனுப்புகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மாதிரியே அனுப்பிட்டு இப்போ வந்து அவன் உண்டியல் வந்து நொம்பிடுச்சு. அவன் சின்ன பிள்ளை தானே, ஒரு 800 900 சேர்த்துப்பான்னு வச்சுக்கோங்களேன். காசு அவங்க அப்பா வந்து அவங்க வேலை செய்கிற இடத்துலேருந்து எப்போதுமே வந்து யாராச்சும் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்தாங்கன்னா அங்கே உள்ள ஹிந்திக்காரவங்களாம் வந்து சில்லற காசெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் செலவு பண்ண மாட்டாங்க, வச்சுருப்பாங்க. இவ்வளோ காசு அப்படிலாம் கொண்டு வந்துருக்கு. ஸோ இந்த தடவை வந்து தேவப்பா காசு கொண்டு வந்தாங்க, சில்லறையெல்லாம். அதெல்லாம் அவன் பிடிங்கி அவன் உண்டியலில் போட்டுக்கிட்டான், எனக்கு வேணும்னு. ஸோ உண்டியல் வந்து நொம்பிடுச்சு. அப்போ நைட்டு பார்த்துருப்பீங்க வீடியோவில். அதை ஓப்பன் பண்ணி என்னென்னா, இன்றைக்கி சைக்கிள் வாங்க போனாலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஞாயிற்றுக்கிழமையா நீ போனாலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அடம் முடிச்சிட்டான். அவங்க அப்பா சொன்னாங்க, இல்லை திங்கக்கிழமை போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன், திங்கக்கிழமை வந்து ஸ்கூல் இருக்குது, இந்த ஸ்கூலும் போகணும் அந்த ஸ்கூலும் போகணும், அது பற்றாமல் இன்னொரு டியூஷன் வேறு இன்னொன்று சேர்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் இது பண்ணோன்னா அவனுக்கு வந்து இன்றைக்கி நீ போய் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் வாங்க போயிருக்காங்க, ஃபோன் பண்ணாங்களாம். ஸோ எவ்வளோ என்னான்னு வந்து அவங்க வரட்டும் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ எப்படி வாங்கியிருக்காங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அது வந்து அவனா சத்தன் நான் சொல்லுவேன், காசு கொடுத்தனா தேவா உனக்கு 10 ரூபா கொடுத்துருக்காங்களா, 5 ரூபா உள்ளே போட்டு 5 ரூபா நீ வச்சுக்க, 5 ரூபாய்க்கு திணி வாங்கிக்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி நான் ஏதாச்சும் கடைக்கு போக சொல்லி அவன்கிட்ட எதுவும் கொடுத்தேன்னா, மிச்சம் எதுவும் காசு இருக்கும் பார்த்தீங்களா, 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி தூண்டில் போட்டுருவா அப்படின்னு சொல்லுவேன். அவனும் கொண்டாந்து போட்டுருவான். ஸோ அவனாக நிறையா தடவை போட்டிருக்கான், அவன் காசு தான் அது. ஸோ என்னோட உண்டியல் தனியாக, அவனோட உண்டியல் தனியாக. எனக்கெல்லாம் நான் சின்ன வயசில் ஒரு எப்படி சொல்கிறது, 50 ரூபா கூட என்னால் சேர்க்க முடியாது. 50 ரூபா கூட நான் சேர்த்தது கிடையாது. இப்போ என் பிள்ளை வந்து இவ்வளோ காசு சேர்த்துருக்காங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. அதுவும் அவன் காசில் அவன் சைக்கிள் வாங்கணுங்கிறது வந்து ரொம்ப ஹாப்பி இருந்தான். ஸோ அது மாதிரி அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒன்றா வாங்கிக்கணும், அதுதான் என்னோடய ஆசை. ஸோ வரட்டும், வந்தோடனே வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? அப்புறம் நேற்று கமெண்ட்ஸில் வந்து கலையரசி சிஸ்டர் வந்து வீடியோவில் ஒன்றுமே புரியலை, அப்படி சொல்லலை, ஒன்றுமே புரியலைன்னு சொல்லி போட்டிருந்தீங்க. வீடியோ புரியலையா இல்லை நாங்கள் பேசுகிற பாஷை புரியலைன்னு உங்களுக்கு தெரியல. சரி, பாஷை நீங்கள். அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து உமா சுந்தர் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க, சிஸ்டர் நீங்கள் தமிழில் பேசலாம்ல அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. தமிழில் நாங்கள் 2 பேரும் மட்டும், நானும் என் புருஷனும் பேசிட்டோம்னா, ஏதாச்சும் சண்டைனா மட்டும்தான் நானே என் புருஷனும் பேசிக்குவோம். அப்போயே அவங்களுக்கு புரிஞ்சிடும் ஏதோ நம்மளை பற்றி பேசுகிறோவோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூர்ப்பாக கவனிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க மனசு கஷ்டப்படும்ல. ஸோ நம்மளை பற்றி ஏதோ சொல்கிறோவோ அப்படின்னு தோணும். ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நான் அவங்கள்ட்ட வந்து தமிழில் அதிகமாக பேச மாட்டேன். ஏதாச்சும் வீடியோ எதுவும் எடுக்கக்குள்ளே வந்து அவங்க மாமாட்ட மட்டும் தமிழில் பேசுவேன் ஒழிஞ்சு, அவங்க 2 பேருக்குள்ளே அவங்கெல்லாம் இருக்கக்குள்ளே தமிழில் பேச மாட்டேன். ஸோ அவங்க எதுவும் தப்பாக எடுத்துவாங்களே, அதனால தான். சரி வாங்க, வந்துட்டாங்களாம், அந்த முக்கத்தில் நிற்கிறாங்க, தீனி வாங்கி நிற்கிறாங்களாம், வந்துடுவாங்க. தேவாக்கா ஐ
बाबू साइकिल ले लो आरो पैसा क्या दिबे तोर पैसा ले लो आरो पैसा मांगी जब लेना क्यों माँ बाइक चलवा ले बोरस वाला मत खत्म बाइक लेके जा बानी दिन ना कोटे केल्बो ना बाबा कत मन जाबे सुन लो हेलो हां को देबा को दा माल दीबा कोनो ले लो ना 10 बजे ओपन गाड़ी से ठीक है मैं तो मत लगा दो भाई बोतल रे वाला आलाय तो आनो तो ये देबा बोतल मिल छे रो पहुंचनु हल्ला ada टिफिन बाटी लेबा पाछि नि देबा टिफिन बॉक्स चल बापा तको छोड़ छोड़ ना छोड़ छोड़ मेरे खान मार मन न करो रे रिवर्स लकी बा करछि हम साइकिल ओटने दिले पता ओटना मारे उखान मार हां मार इते इते उखान शक्ति नाम इते शक्ति लगा वन नहीं क्या करना तू ड्राइरा करो तब ना ओ पाप को नहीं होय नहीं தேவா வாட்டர் பாட்டில் கிடைச்சிருக்கு முட்டை மிதி 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 ஆ சூப்பர் sayang lain nomor corona cycle चलवानी pakai cycle तो खूब दीजिए लो बातें चलो लुमा बाजी दी ये रंग करिएला ये रंग करिएला हाँ कुंदी जाबो जा पैती काली लेके जाबो नहीं बाबू और कम पैसा सेफ्टी करे ना आरो लिबो ना बड़ो गाड़ी लिबो हां बाला 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 जिनिस ला लिबो ना सुन लो पैसा टुकबो हर रोज टुकबो बात अपने और का मिलबे இப்போ நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன்னா உங்களுக்கு புரியலம்பிங்க ஸோ காசு சேர்த்தா தான் அந்த மாதிரியெல்லாம் அவன் வந்து பொருளெல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவன்கிட்ட அவன் சொல்கிறான் உட்காந்தா ஒன்று அடிப்பேன் அப்படிங்கிறான் உடஞ்சிடுமா का साइकिल खान बाबू बोल तोर खान कितना टका ले लो चक्का हैं 1200 टका वाले चक्का भागना उड़ लेकी को वो किलिम वो अरे चल आगे भागी வந்து இன்னும் ஓட்ட தெரியல கற்றுவான் போக கற்றுக்குவான் சைக்கிள் மிஷின்ஸ் கற்றுக்குவான் சின்ன பிள்ளை ஓட்டினாருன்னு தெரியும் இல்லை ஓட்டுனதே கிடையாது அவங்க அப்பா என்ன வாங்கிட்டு வந்துட்டாங்க பாப்பா தீன் ஸ்நாக்ஸ் நான் சொன்னால அரிசி மாவு கொஞ்சம் இருக்குது ஸோ அது புட்டு வச்சு சாப்பிட்லான்னு ஆசை சீனி வச்சு சர்க்கரை வச்சு புட்டுக்கு
அதுக்காக தேங்காய் ஒன்று வாங்கிட்டு சொன்னேன், தேங்காய் வாங்கி வந்துருக்கு. அப்புறம் வந்து பிஸ்கட் வாங்கிட்டு வந்துருக்கு, பிஸ்கட், உப்பு பிஸ்கட். யார் கடைக்கு போனாலும் அந்த மாதிரி அப்பளம் ஒன்று வாங்கிட்டு வந்துடுறாங்க, வடகம் 5 ரூபா பாக்கெட்டு. அதுக்கப்புறம் வந்து பக்கோடா ஆனது बिस्कुट से डाला नहीं तो स्कूल जावा तो साइकिल என்ன ரேட் இந்த எல்லாம் ஏய் தாமுல்லே டா பிஸ்கட் என்ன சாரி வண்டி என்ன விலைன்னு தெரியல, வரட்டும் வந்து நினைக்கிட்டு सर कहते दम को छे नहीं चल भांगी जात्रा तू कितना दिलो 2500 दिन 2800 টাকা দাও कमाते 2500 पक तो की लागी 2800 ரூபாயா 2500 ரூபா கொடுத்தாங்களாம் दिया जा तो तीवले सुदो पाम दिया टाम दिया तो नहीं तो पाम दिया ठीक तीव टायर बोलला चेंज करो मो सर लोग उसमें मौका चोरवा नहीं दी चतुर बेटा 200 ரூபாயா பாதி காசு இவர் காசு பாதி காசு அப்பா காசு चोरा देना चोरा देना बोस ना रे चोर ना कोई बाला को सीट का नहीं चोर वो तो दिया चला